நித்யானந்தம். என் பேர் நித்யானந்திதா. இன்னைக்கு என்னோட இந்த வீடியோவில் இப்போது உங்கள் எல்லார்ட்டையுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ண தான் இந்த வீடியோவை ஆக்சுவலாக நான் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோட பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ என் வயசு 16 அண்ட் இப்போ நான் என்னோடய 12th கிரேட் படிச்சுட்ருக்கேன். இந்த நித்யானந்த சங்கத்தில் நான் குருகுலத்தில் படிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி என்னால் பல்வேறு விதமான சக்திகளை எல்லாம் என்னால் வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பை பர்த் ஒரு நார்மல் ஆர்த்தடாக்ஸ் பிராமினாக தான் நான் வாழ்ந்தேன். ஒரு நார்மல் சைவ ஃபேமிலியில் பிராமினா பிறந்து அப்படி தான் வாழ்ந்தேன். அப்படி தான் வாழ்ந்துட்டும் இருக்கேன். அதோடு இன்னும் ஸ்பெஷலாகவே வாழ்ந்துட்டுருக்கேன். அதே மாதிரி நித்யானந்த சங்கத்தோட இளவரசியாகவும் இங்கே இந்த சங்கத்திலே இளவரசின்ற ஸ்தானத்தில் இப்போது ஒரு 4 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். ஸோ ஒரு நார்மலாக ஒரு காமன் மேன் வியூலேருந்து இப்போ நம்ம ஹிந்துவிசத்தோட கரண்ட் ஸ்டேட்டஸை பார்த்தோம்னா, அதாவது நம்ம ஹிந்துவிசத்தை பற்றி கரண்ட்டாக வெளியேற நிறைய சர்ச்சைகள் அதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். யார் ஒருத்தவங்க ஒரு சில பீப்புளெலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா அது கேட்குற விதம், அதாவது கேட்குற மாஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் ஏதாவது சொல்கிறதும், அதே மாதிரி அந்த நாட்டோட ராஜாவோ இல்லை அந்த நாட்டோட மந்திரியோ ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. அதனால பொறுப்புடைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாம் பேச வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்களை சரின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒருத்தவங்க நல்லவங்கன்னு போய் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சொன்னால் அது தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக சொல்லும்போது 1000 தடவை யோசிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 16 வருஷமா எனக்கு ஹிந்துவிசத்தை கிடைச்ச இன்ட்ரடக்ஷன் நார்மலாக இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துவிசம்னா என்ன, கோவில் போகிறது, அதே மாதிரி பூஜை பண்ணுறது, சாண்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஓகே. இந்த 4 வருஷமா இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிமுகம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சக்திகளை வெளிப்படுத்துறது, ஆகமங்களை கத்துக்கிறது, கோவில் நடத்துறது, அது மாதிரி ஒரு ரொம்பவே அருமையான ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு நார்மலா வாழறதை விட இந்த சங்கத்துல இளவரசியா வாழறதும், இத்தனை சக்தி வெளிப்படுத்திட்டு வாழறதும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி என்ன மாதிரி நான் மட்டும் கிடையாது, பல்லாயிரம் மக்கள் இந்த ஹிந்துவிசத்தினால வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அது ஒரு முதுகெலும்பா இருக்கு லிட்டரலா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்துவிசத்தை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் வழிபடுதல், அதாவது கடவுளை வச்சு வழிபடுதல். அதுல பாத்தீங்கன்னா இப்போ சின்ன வயசுல இருந்து உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி நான் பேச வச்சு புரிய ஆரம்பிச்சிருக்கும் எதை பத்தி பேச வரேன்னு. இப்ப பாத்தீங்கன்னா ஹிந்து மதத்துல பெண்களோட இடம் மரியாதை ரொம்பவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா மீனாட்சி தேவி, அதுக்கப்புறம் பார்வதி, ஆதிசக்தி, மாரியம்மன், ஆண்டாள், இவங்க எல்லாருக்குமே நம்ம அன்னையா மதிச்சு 10,000 மக்கள் அவங்களே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா கற்போட மறு வடிவமா ஆண்டாள் நம்ம எல்லாருமே வழிபடுவோம். அதாவது விஷ்ணுக்கே உடம்புன்னு சொல்லிட்டு தான் விஷ்ணுவோட ஒண்ணு சேர்ந்தா கூட உடம்ப கூட யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடலோட ஒண்ணு சேர்ந்தவங்க அவங்க. சோ ஆண்டாள் அன்னைய நிறைய இப்போ ஒரு தவறான கருத்து, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சராசரி மனிதன் நார்மலா இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா வேற, அதே அந்த நாட்டோட மந்திரியோ இல்ல ராஜாவோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா மொத்த நாடும் அதை கேட்கும். அதனால ஒரு விஷயத்தை பத்தி தவறான கருத்து சொல்றதுக்கு முன்னாடி நிறைய 1000 தடவை யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா
எந்த மதத்தை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, இந்து மதத்தை பத்தி தொடர்ந்து தவறான கருத்து வெளியாயிட்டே இருக்கு. அது நிறைய நாத்திகர்கள் நிறையவே இந்த இந்த விஷயத்தை பரப்புறாங்க. நான் அவங்க எல்லாருக்குமே நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்களை நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய விதமான வழிபாடுகள் இருக்கு. அடுத்த பல மதங்கள் மாதிரி நம்ம மதம் ஒன்றும், நம்ம மதத்தை ஃபாலோ பண்ணலன்னா அடுத்தவங்களை போய் அவங்கள கொன்னுடு, இல்லை நம்ம மதத்தை ஃபாலோ பண்ணலன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணு, அவங்கள பிளாக்மெயில் பண்ணு, ஏமாத்துன்னு சொல்லி கொடுக்கலையே. நம்ம மதம் என்ன சொல்லுது? ஒரு கடவுளை எடுத்தோம்னா கற்போட மறுவடிவம், மீனாட்சினா அன்னை, சதாசிவனா தந்தை, ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த ஒரு விஷயத்த பல்வேறு ஜனங்கள் ஏதாவது இப்ப பொழுது போலன்னு சொல்றாங்களோ இல்ல புரியாம சொல்றாங்களோ அது எனக்கு புரியல. ஆனா பொறுப்பான இடத்துல இருந்துட்டு அவங்க பேசுறது நான் நிஜமானே ரொம்ப கண்டிக்கிறேன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வைரமுத்து கூட அவரோட வீடியோல ஆண்டால தேவதாசின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஐயா நிஜமானே உங்க எல்லாருக்குமே ஒண்ணு கேக்குறேன், உங்களோட அப்பாவையோ அம்மாவையோ 4 பேர் சேர்ந்து அசிங்கமா சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏன் நம்ம இந்து தர்மத்தை பத்தி 4 பேர் இப்படி பேச நம்ம சும்மா இருக்கோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா, இது பெண்களை பத்தி பேசுறது மட்டும் இல்ல, தர்மத்தையே தவறா பேசுறது. நம்ம பெண்ணை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேச நம்ம போய் நிப்போம். நம்ம எல்லாருக்குமே அன்னையா கற்போட மறு வடிவமா விளங்குற ஆண்டால தேவதாசின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நான் நிஜமா சொல்றேன், ஒரு ஹிந்துவா இந்த மதத்தை வாழற எனக்கு இது ரொம்பவே வலி கொடுத்தது. நான் அது மாதிரி இல்லாம இப்போ முன்னாடி 2-3 வீடியோஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு. நாங்க எல்லாருக்குமே கேட்கிறேன், இப்போ இந்த ஹிந்து தர்மத்தை இப்படி நிறைய ஜனங்க தவறான கருத்தை சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்ப்பா நம்ம கேட்கலனா அது நம்ம அப்பா அம்மாவை தவறா பேசும்போது நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய பேரு, இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ வைரமுத்து பேசலாம் வந்து சரின்னு ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்து தர்மத்துல நம்ம வழிபடுற கடவுள் ஏன் பல்வேறு மதங்களையும் தான் இருக்காங்க, வர்ஜின் மதர் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு. அந்த மதத்தை நம்ம தொடர்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கிறோம். ஹிந்து மதத்துக்கு மட்டும் வாயில்லன்னு நினைச்சு இஷ்டம் வந்ததை பேசுறது நிறையவே இருக்காங்க, நிறைய நாத்திகர்கள் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நம்மளோட குடும்பத்துல யாராவது வந்து நம்ம குடும்பத்தை பத்தி தவறா பேசும்பொழுது நம்ம என்ன யோசிப்போமா? நம்மளுக்கு கோவம் வராதா? இல்ல அந்த கோவப்படுறவங்கள ஒருத்தவங்கள அப்பா அம்மா தப்பா பேசினா அந்த பொண்ணு கோவப்பட்டுச்சுன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவோமா இப்படிதான் வளர்த்துருக்காங்களான்னு கேட்போமா? எனக்கு நிஜமானமே அதிர்ச்சியா இருந்தது. நான் பேசினதுக்கு ஹிந்து மக்களே, நம்ம இளைஞர்களே இப்படி ஏன் பேசுறீங்கன்னு கேட்கறது எனக்கு நிஜமானமே அதிர்ச்சியா இருந்தது. ஏயா ஹிந்து பத்தி வாழற வாழ்க்கை நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்குது. இந்த வாழ்க்கை முறை வந்து அடுத்த தவறா பேசும்போது நம்ம எதுவுமே கேட்கறது இல்ல. ஆனா நம்ம தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ணி எதிர்த்து என்ன கேட்கும் பொழுது அதை நம்ம தவறுன்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டாளை பத்தி பேசுறது ஆண்டாளுக்கு மட்டும் அவமரியாதை இல்லை, ஆண்டாளை வழிபடுறவங்களும் ஹிந்துவிசம் தான் வாழ்க்கைன்னு வாழ்றாங்க. எல்லா பல கோடிக்கணக்கான மக்களுக்கும் இது ஒரு அப்யூசல். அதே மாதிரி அது எதிர்த்து கேட்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய ரொம்பவே ஒரு அவமரியாதையா இருக்கு. அதே மாதிரி வைரமுத்து மாதிரி ஆளுங்கெல்லாம் இது பேசுறது கண்டிப்பா ஒத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை தவறுன்னு சொல்றது ரொம்பவே ஈஸி. ஆனா அந்த தவறு நல்லா ஒருத்தவங்க நம்ம 1000 தடவை யோசிக்கணும். ஒருத்தவங்களை சரின்னு சொல்லும் பொழுது யாரும் கேட்க போறது. நீங்க கண்டிப்பா ஒருத்தவங்களை பத்தி நல்லது சொல்லும் பொழுது யார்கிட்ட வேணா சொல்லுங்க, அது சரியோ தவறோ நல்லது சொல்லும் பொழுது பரவாயில்ல. ஆனா ஒருத்தவங்களை பத்தி தவறான கருத்து பரப்பும் பொழுது நல்லாவே யோசிக்கணும். இந்த வாழ்க்கை ஒரு ஹிந்துவிசம், இந்த தர்மத்தை போய் தேவதாசி அப்படி இப்படின்னு நான் இன்னுமே எல்லாருக்குமே சொல்றேன், நிறைய எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் சொல்றேன், நீங்க வந்து அதை சரின்னு எடுத்துக்கிறீங்களோ தவறுன்னு எடுத்துக்கிறீங்களோ, இன்னும் வைரமுத்துவ பேசுறது நான் கண்டிப்பா அத ஒரு ஹிந்துசத்துக்கு அவமரியாதை மட்டும் இல்ல, ஒரு ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்டாவும்
அதே மாதிரி ரொம்பவே ஒரு அபியூஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா நான் இதை கண்டிக்கிறேன். கண்டிப்பா யாருக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இது சரின்னு, அது நீங்க எல்லாருமே இதே ஹேஷ்டேக் போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்க எல்லாருமே உங்களோட ஹிந்துசத்துக்கான சப்போர்ட்டையும் காமிக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிந்துசத்தை என்னோட தர்மத்தை எதிர்த்து பேசினா நான் மட்டும் இல்ல, இது என்னோட தர்மத்தை எதிர்த்து பேசுறது சும்மா ஏதோ ஒரு ரிலீஜன் பத்தி எதிர்த்து பேசுறது மட்டும் இல்ல, எனக்கு வாழ்க்கை கொடுக்குற இந்த வாழ்க்கை முறை பத்தி எதிர்த்து பேசினா என்னோட அப்பா அம்மாவை நீங்க எப்படி எதிர்த்து பேசுறீங்களோ அது எப்படி எனக்கு வலிக்குமோ அதே மாதிரிதான் எனக்கு என்னோட ஆண்டாள பத்தி பேசும்போது எனக்கும் ஈக்குவலண்டா தான் அதே மாதிரிதான் வலிக்கும். ஏன்னா நாங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிந்துசத்தோட வாழ்க்கை முறையே பாத்தீங்கன்னா அந்த ஆண்டாள அசிங்கமாவும் ரொம்ப வன்மையாவும் பேசுறது, ஹிந்துசத்தை அவ்வளோ கீழே போட்டு பேசுறதுலாம் ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை, நம்ம வாழற விதம் எல்லாமே என்ன ஒரு கல்ச்சர்ல வாழ்ந்தோம். கோவில் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா நம்மளோட நம்ம வழிபடுற தேவியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெய்வத்தை அன்னையாவும் தந்தையாவும் பாக்குறத தவிர்த்து வேற எந்த விதமான கருத்துமே இருக்காது. அதே மாதிரி இந்த கண்ட நாத்திகர்கள்லாம் பேசுறது ரொம்பவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு, வலியும் கொடுக்குது, அதே மாதிரி ரொம்பவே கோவத்தையும் உண்டாக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேற எந்த மதத்துக்கும் போய் இந்த மாதிரி இவங்க எதிர்த்து பேச முடியுமா? பேசினா அந்த மதம் சும்மா இருக்குமா? ஹிந்துசத்துக்கு எதிர்த்து பேசினா குரல் கிடையாதுன்னு இல்ல, ஹிந்துசத்தை பத்தி எங்க பேசினாலும் நாங்க நிப்போம். இந்த வாழ்க்கை முறை உயிரோட இருக்கிற முடிய, குருகுலத்து வாழ்க்கை முறை உயிரோட இருக்கிற முடிய, சந்நியாச வாழ்க்கை முறை உயிரோட இருக்கிற முடிய, நித்யானந்தா சீடர்களோட வாழ்க்கை முறை உயிரோட இருக்கிற முடிய, ஹிந்துசத்தை பத்தி எங்க தவறா பேசணும் குரல் கொடுப்போம், அதுக்கு நாங்க நிப்போம். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இப்போ எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி உங்களோட அப்பா அம்மாவை யாராவது தவறா பேசி அந்த பொண்ணுக்கு வலிச்சு கேட்டிருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. ஏன் ஆண்டாள் பல ஆயிரம் மக்கள் அன்னையா வழிபடுறவங்க தான், அவங்கள பத்தி தப்பா பேசி அதை கேட்டு வீடியோ பண்ணா அதை நிறைய இளைஞர்களே தவறான மீம்ஸை கிரியேட் பண்ணி தவறான வீடியோவா மாத்தி அதை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களோட சப்போர்ட் இதை நீங்க தெரிவிக்க விரும்புறீங்கன்னா, சனாதன இந்து தர்மத்துக்கு நீங்களும் நிக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பகிர்ந்து நிறைய பேஜஸ்ல பகிர்ந்துக்கோங்க. ஹிந்துசத்துக்கு குரல் கொடுக்க நாங்க இருக்கோன்றத காமிக்க வேண்டிய நேரம் இது, ரொம்பவே முக்கியமான நேரம். இது அவன் பேசுன ஆண்டாள பத்தி மட்டும் இல்லையா, நான் மறுபடியும் சொல்ல விரும்புற ஒரே கருத்து என்னன்னா, அவங்க பேசுன ஆண்டாள பத்தி கிடையாது. ஹிந்துசத்துக்கு யாருமே இந்துசத்துக்காக யாருமே எதிர்த்து பேச இல்லன்ற தைரியத்துலதான் இவ்வளோ பேசியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல சனாதன இந்து தர்மத்தை யாரு தவறா பேசினாலும் அதுக்கு குரல் கொடுக்க இந்த குருகுலத்து வாழ்க்கை முறையா இருக்கட்டும், சந்நியாசத்து வாழ்க்கை முறையா இருக்கட்டும், இல்ல நித்யானந்தரும் அவரோட சீடர்கள் எல்லாருமே உயிரோட இருக்கிற முடிய இது கண்டிப்பா நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். ஏன்னா ஹிந்துயிசம், ஹிந்து தர்மம் நாங்க வாழறது மட்டும் கிடையாது, அது எங்களோட ஒரு மதம் மட்டும் கிடையாது, அது எங்களோட வாழ்க்கை முறையும் கூட. ஆண்டாள வேணா நீங்க மற்ற மதங்கள்ல வேணா அவங்க வர்ஜின் மதர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சிடலாம். ஆனா நாங்க அன்னைன்னு சொன்ன நிஜமானே அன்னையா உறவு, அவங்களோட இருக்கிற உறவு, நாங்க கற்பா அவங்க என்ன ஒரு தூய்மையான கதை அது இவ்வளவு அசிங்கமா ஒருத்தவங்களால வர்ணிக்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நம்மளோட ரசனையோட குவாலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஒரு அன்னைன்னு பலாயிரம் மக்கள் வழிபடும் பொழுது அவங்கள அசிங்கமா பேசுற அளவுக்கு நம்ம ரசனையோட தாழ்மை நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. இப்போ ஒரு 1000 பேர் ஒருத்தவங்களை அம்மாவா பார்க்கும் பொழுது அந்த அம்மாவை அசிங்கமா வர்ணிக்கிறது எப்படி நம்மள எல்லாருக்கும் வலிக்கணும். ஹிந்துசத்துக்கு இப்போ நடக்கிறது அதுதான். ஆண்டாள் தாயார இப்படி பேசுறது அவங்களோட தாழ்மைத்தனத்தை மட்டும் காமிக்கிறது கிடையாது. ஆனா ஹிந்துசத்துக்கு தெம்பா நிக்க யாருமே இல்லைன்ற தைரியத்துல பேசுறாங்கிறதும் ரொம்பவே ஒரு நிஜமானவே ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா யாரெல்லாம் இத ஹிந்துசத்துக்கு நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பாவே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே உங்களோட கருத்தை தெரிவிக்கணும்.
ஹேஷ்டேக் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹிந்துசம்னு போட்டு வைரமுத்துன்னு ஹேஷ்டேக் போட்டு கண்டிப்பா இதை போடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வி ஸ்ட்ராங்லி கண்டெம் வைரமுத்து. அவரு யார் எப்படி பேசுறாங்களோ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. என்னோட தர்மத்தை, இந்த சனாதன ஹிந்து தர்மத்தை யாரு தவறா பேசணும், அது எங்களோட தாயோ தந்தையோ தவறா பேச மாதிரி அதை நாங்கள் கண்டிப்பா எதிர்ப்போம். இது நான் மட்டும் இல்லை, பல ஆயிரம் மக்களோட குரலா நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஆனா யாருன்னா இது ஸ்ட்ரென்த்தா தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இதை நீங்க ஷேர் பண்ணணும். நான் முடிவா சொல்ல விரும்புற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த தர்மத்தை நான் இப்போ கூட என்னோட ப்ரீவியஸ் வீடியோக்காக நான் மன்னிப்பு கேட்கல, ஆனா நான் என்னோட அதிர்ச்சியை தான் தெரிவிக்க வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களோட அப்பாவையோ அம்மாவையோ தவறா பேசும்பொழுது அப்போ நீங்க யோசிப்பீங்களா நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா பேசணும்னு யோசிப்பீங்களா? ஏன் உங்களுக்கு வலிக்காதா? இதே உங்களோட நிஜமானவே உங்களோட அப்பா அம்மாவையோ இல்ல மத்த மதம், நான் அப்பா அம்மாவை கூட எடுக்கலங்க, மத்த மதத்தை பத்தி பேசினா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதை நீங்க சும்மா இருக்க விட்டுருப்பீங்களா? அது ஒரு மதமா ஏத்தி அது ஒரு பிரச்சனையவே ஆக்கியிருக்க மாட்டீங்க. சனாதன தர்மத்துக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். இது கண்டிப்பாவே நாங்க ரொம்பவே கண்டிக்கிறோம், ரொம்பவே எதிர்க்கிறோம். இப்படி நம்மளோட ஆண்டாள் அன்னையோட வரலாறே பாத்தீங்கன்னா, உடலையே மகாவிஷ்ணுக்கு தான் கொடுக்கணும், ஆண்டாள் ரங்கநாதனுக்கு தான் உடம்பையே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உயிர் மட்டும் கொடுக்கறது இல்ல, உயிர் கொடுத்த பிறகு அந்த உடலை கூட இன்னொருத்தவங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடலோட ஒண்ணு சேர்ற அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான உறவு. கற்புக்கான மறு வடிவம். அவங்கள அசிங்கமா பேசியும் அவங்கள தாழ்மையா பேசுறதும் ஹிந்து மதத்தை தாழ்மையா பேசுறதும் ரொம்பவே தவறான விஷயம். அதே மாதிரி வைரமுத்து மாதிரி ஆளுங்கெல்லாம் இதை பேசுறது, இந்த நாத்திகர்கள் எல்லாம் இது பேசுறது கண்டிப்பாவே நான் எதிர்க்கிற விஷயமும் கூட. இது அவங்க எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ நான் பண்ணதே அவங்க எல்லாருக்குமே என்னோட எதிர்ப்பை தெரிவிக்க தான். என்ன நடந்தாலும் ஹிந்து தர்மத்துக்கு நாங்க நிப்போம். இதை நான் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பா தெரிவிக்கிறேன். ஏன் அவங்களுக்கு இவ்வளோ நீங்கெல்லாம் பேசுறீங்களே, இவ்வளோ நீங்கெல்லாம் தமிழ்ல தான் இவ்வளோ பேசுறீங்க, தமிழ்ல நீங்க இவ்வளோ பண்ணதுல உங்களுக்கு கவி பேரரசுன்ற டைட்டில் வந்தது. அந்த தமிழ் எங்கேருந்து வந்தது? நம்ம சனாதன தர்மத்துல முருகர் கொடுத்துதான் தமிழ். ஆனா அதுவே சாப்பாடு கொடுத்து வளர்த்த அம்மாவே தப்பா பேசுற மாதிரி எனக்கு இது தோணுது. அதே மாதிரி அதுதான் உண்மையும் கூட. எப்படி வளர்ந்த மதத்தை இவ்வளோ அசிங்கமா பேச முடியும்னு எனக்கு நிஜமா புரியல. இது எல்லா நாத்திகர்களுக்குமே நான் சொல்ல விரும்புற ஒரே விஷயம், ஒரு சனாதன தர்மம் ஃபாலோ பண்றதா, அதுவும் அந்த காவி உடையை போட்டு வாழ்றது ஒரு தூய்மையான வாழ்க்கை முறை. இது எல்லாருக்குமே நான் தெரிவிக்கிற ரொம்பவே ஸ்ட்ராங்கான கருத்து என்னன்னா, சனாதன இந்து தர்மத்தை யாரு தவறா பேசினாலும் அதுக்கு நான் தெளிவா எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல என்னோட ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த சனாதன இந்து தர்மத்துக்கு சப்போர்ட் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம், இதே ஹேஷ்டேக்ஸும் போடலாம். இது எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே புரிய வைக்க வேண்டிய கருத்து இது. கண்டிப்பா ஹிந்துசத்தை யாரு எங்க தாழ்மையா பேசினாலும் நாங்க எதிர்ப்போம். ஸோ இந்த வீடியோல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம தர்மத்துக்காக நான் நிறையவே வீடியோஸ் பண்ணுவேன், நிறையவே சக்திகளையும் காமிப்பேன். ஏன்னா நாங்க சும்மா பேசுறது மட்டும் இல்ல, சக்தியோட வாழ்ந்து காமிக்கிற வாழ்க்கை முறை. அதனாலதான் இவ்வளோ தவறு நடந்தாலும் நான் சபிக்க விரும்பல இப்போ. ஆனா இது ஒரு தெளிவான வார்னிங்கா கொடுக்குறேன். இன்னொரு தடவை இந்து மதத்தை தவறா பேசினாங்கன்னா நான் இன்னுமே ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க தான் செய்வேன். இந்த வீடியோல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த வீடியோல நான் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். நித்யானந்தம்.